السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. وقال رسول الله صلى الله عليه وسلم: لأن يهدي الله بك أحدا خير من الدنيا وما فيها أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுக்கு சில கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு சில கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதை போன்று குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் குர்ஆனுக்கு சில கடமைகளை செய்ய வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தை தீனாக தன் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் தீனுல் இஸ்லாத்திற்கு சில கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கடமைகளில் ஒரு சிலவற்றை இதற்கு முந்திய சபைகளில் நாம் பார்த்தோம். குறிப்பாக தீனுல் இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும். அது நாம் தீனுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2, இந்த தீனுல் இஸ்லாம் எவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதையும் புரிய வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தை நம் வாழ்வில் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும். இப்படி தீனுல் இஸ்லாத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில் அதிமுக்கியமான கடமையாக கடைசியாக ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பது, தஅவத்தினுடைய பணி. ஆரம்பமாக நாம் அல்லாஹ்வுக்கு கோடி கோடி நன்றிகள் செலுத்த வேண்டும். காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் நம்மை எல்லாம் பிறக்க செய்தான், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள செய்தான், இந்த மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, தீனுல் இஸ்லாம் நமக்கு கிடைக்கப் பெற்றது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கப் பெற்ற மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருட்கொடை. இன்று உலகத்தில் பார்க்கிறோம், பெரிய கோடீஸ்வரன், வல்லரசையே வழிநடத்துகின்ற மாபெரும் ஜனாதிபதி, மிகப்பெரிய திறமைசாலி, அரசியல் பெருந்தலைவன். இத்தனைக்கு பின்பாக பார்க்கின்றோம், அவருக்கு வாழ்வியல் நெறி, சரியான மார்க்கம் கிடைக்காத காரணத்தால் எதையோ மார்க்கம் என்று கருதி அவர் அதன் பின்னால் வழிநடந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று சமுதாயத்தில் ஒரு கணிசமான கூட்டத்தை பார்க்கின்றோம். மனிதனுக்காக வேண்டி, மனிதனுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்ற மிருகங்களை கூட தெய்வங்களாக மதித்து வணங்குகின்ற நிலையை பார்க்கிறோம். பசுமாடு என்று எடுத்துக்கொள்ளுங்கள், இது மனிதனுக்காக வேண்டி இறைவன் படைத்து கொடுத்த ஒரு உயிர் ஜீவன். ஆனால் இதை தெய்வமாக கருதி கொண்டு எந்த அளவுக்கு தாழ்வான நிலைக்கு இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால், அது சிறுநீர் கழிக்கின்ற போது ஒரு பாத்திரத்தில் வாங்கி அல்ல, நேரடியாக கை வைத்து வாய் வைத்து குடிக்கின்றார்கள். பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது. சிறுநீர் ஒரு கழிவு நீர். அந்த கழிவு நீரை போய் வாய் வைத்து வெளியேறுகின்ற இடத்தில் வாய் வைத்து குடிக்கின்றார்கள் என்று சொன்னால் என்னவென்று சொல்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களை அந்த இழிவில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். அது போடுகின்ற சாணம், அந்த சாணத்தை சேர்த்து தண்ணீரை ஊற்றி கலக்கி அதற்குள்ளே குளிக்கின்றார்கள், புனித குளிகள் என்ற பெயரால்.
அதே போன்று கழுதையை வழிபடுகின்றார்கள், பன்றியை வழிபடுகின்றார்கள், சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கிவிடும் நெருப்பை தெய்வம் என்று கொண்டாடுகின்றார்கள். நாகம் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் தீண்டி மனிதனை மரணிக்க செய்துவிடும். நாகம், அந்த நாகத்தையும் மனிதன் தெய்வம் என்று கருதி வழிபடுகின்றான், வணக்கம் செய்கின்றான். இப்படி எத்தனையோ விஷயங்கள். மிகப்பெரிய அறிவாளியாக, உலகத்துக்கே பெரும் கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடிய மாபெரும் அறிவாளியாக இருக்கின்றான். ஆனால் ஆன்மீகத்தில் சூனியமாக இருக்கின்றார்கள். அன்புகளே, வேதனையான செய்தி. இன்று அண்மையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கிளிப்பு பார்க்க முடிந்தது. ஒரு ஆண் முழு நிர்வாண கோலத்தில் நிற்கின்றான். நிர்வாண கோலத்தில் சொல்வதற்கு கூட சஞ்சலமாக இருக்கிறது. மறைவிடத்தில் மணியை கட்டி தொங்க விட்டிருக்கின்றான். ஒரு பெண் அவனை பூஜை செய்கின்றாள், மணியையும் அடித்துக் கொள்கின்றாள், பூஜையும் செய்கின்றாள், அவன் கால்களிலே கும்பிட்டு விழுகின்றாள். எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மோசமான ஒன்று. சிலபோது நிர்வாணமான முறையில் சில காரியங்கள் செய்வதை புனிதம் என்று கருதுகின்றார்கள். மூடத்தனமான காரியங்களை எல்லாம் மத வழிபாடு என்று சொல்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட இழிவுகளில் இருந்து, இப்படிப்பட்ட தாழ்வான நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மார்க்கம் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர். இந்த மார்க்கத்தை முழுமையாக நாம் எடுத்து நடக்கின்ற போது வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதி எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். இந்த மார்க்கம் மூடத்தனமான கொள்கையை போதிக்கவில்லை, அறிவார்ந்த கொள்கைகளை போதிக்கிறது, உயர்ந்த குணங்களை போதிக்கின்றது. தாயிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், தந்தையிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், உறவார்களிடத்தில், அக்கம்பக்கத்து வீட்டாரிடத்தில், ஒட்டுமொத்த சமுதாயத்திடத்தில், அதையும் தாண்டி வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடு மிருகங்களிடத்தில் கூட எப்படி ஜீவகாருண்யத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கத்தை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த நியாமத்து வேறு ஒரு நியாமத்தை நாம் சொல்ல முடியாது. இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக, இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தான். இந்த உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும் செய்த பணி தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது. காரணம், இன்று சிலர் கருதுகின்றார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கு, மனிதன் தன் வாழ்க்கையை கழிப்பதற்கு பிறந்தால் சில சடங்குகள், இறந்தால் சில சடங்குகள், பூ பெய்தினால் சில சடங்குகள், திருமணமானால் சில சடங்குகள், வீடு கட்டினால் சில சடங்குகள், இப்படி ஒவ்வொரு நிகழ்வின் போதும் சில சடங்குகளை கடைபிடிக்கின்றார்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு முறையில். அதுபோன்று இஸ்லாம் ஒரு மதம். அவர்களிடத்தில் எப்படி சில சடங்குகள், ஒவ்வொரு நிகழ்வின் போதும் சில சடங்குகள் இருக்கிறதோ, அதுபோன்று இஸ்லாத்திலேயும் சில சடங்குகள் என்று சிலர் மற்ற மதங்களை போன்று இஸ்லாத்தையும் கருதுகின்றார்கள். நஊது பில்லாஹ். அன்புக்குள்ளே, நிச்சயமாக இல்லை. மற்ற மதங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டது, அறிவுக்கு புறம்பானவற்றை உட்கொண்டது, யதார்த்தத்துக்கு முரணானவற்றை உட்கொண்டது. அவற்றை கடைபிடிக்கின்ற போது எதிர்பார்க்கின்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்க மாட்டாது. ஆனால் தீனுல் இஸ்லாம் அகிலத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹுவால் வழங்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு போதனையும், ஒவ்வொரு வழிகாட்டலும் தர்க்க ரீதியாக அறிவார்ந்தவை என்பதை நிரூபித்து காட்ட முடியும். இஸ்லாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வழியிலேயும் மனிதன் நடக்கின்ற போது அவன் வாழ்க்கையில் அமைதியை, நிம்மதியை பார்க்கின்றான், கண்ணியத்தை பெறுகின்றான். பாருங்கள், இஸ்லாத்தின் தௌஹீதை எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் தன்னை படைத்த நாயன் அந்த ஒருவனுக்கு முன்பாக மட்டும்தான் தன் தலையை சாய்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த சக்திக்கு முன்பாகவும் தன் தலையை சாய்க்கக்கூடாது. சுயமரியாதை. அங்கே பார்க்கிறோம், கல்லுக்கு முன்பாக, மண்ணுக்கு முன்பாக, நெருப்புக்கு முன்பாக, அற்ப தன்னை போன்று மலத்தை சுமந்து தருகின்ற அற்ப மனிதனுக்கு முன்பாகவெல்லாம் சுஜூது செய்கின்றார்கள், சிரவணக்கம் செய்கின்றார்கள். ஆனால் தீனுல் இஸ்லாம் சொல்கிறது,
அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாருக்கு முன்பாகவும் உன் தலை சாயக்கூடாது. உன்னை படைத்த நாயன் அல்லாஹ், அவன் ஒருவனுக்கு முன்பாகத்தான் உன் நெற்றி தரையில் பட வேண்டும். அவனை தவிர்த்து யாருக்கு முன்பாகவும் நீ தலையை தாழ்த்தக்கூடாது என்று எத்தனை உயர்வான சுயமரியாதை! அல்லாஹ் அக்பர். இப்படி தீனுல் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு போதனையையும் நாம் சிந்தித்து பார்க்கிற போது மற்ற மதங்களை போன்றது அல்ல தீனுல் இஸ்லாம் என்பது. இது சத்திய மார்க்கம், உண்மை மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தீனாக, வாழ்க்கை நெறியாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில் அதிமுக்கியமான கடமை, நான் பெற்ற பேறு பெருகையும் வையகம் என்ற அடிப்படையில் இந்த தீனுல் இஸ்லாத்தை மற்ற மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய பலனை மற்றவர்களும் அடைய வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தின்படி எல்லோரும் வழிநடக்க வேண்டும் என்று இஸ்லாத்தின் பக்கம் பிற மக்களுக்கும் நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். இதற்கு தாவா என்று சொல்லப்படுகிறது, தாவத்து பணி என்று சொல்லப்படுகிறது, அழைப்பு பணி என்று சொல்வோம், எந்த பெயராக இருக்கட்டும். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, தாவா என்று சொன்னால் சிலருக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லி காட்ட வேண்டும். தாவா என்று சொன்னால் சிலர் கருதி கொள்கிறார்கள், குறிப்பிட்ட சில வணக்கங்களின் பக்கம் அழைத்தால் அதற்கு பேர் தாவத். தொழுக பாருங்கள் என்று அழைத்தால் தாவத்து, அல்லது சில திக்ருகளை செய்வதற்கு, அல்லது சில மார்க்கத்தின் அடிப்படையில் சில காரியங்களை செய்வதற்காக வேண்டி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தால் அதற்கு பேர் தாவத்து பணி என்று கருதுகின்றார். ஒருவர் குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் அது தாவத்து என்று கருதப்படுவதில்லை. ஹதீஸை ஒருவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அது தாவத்து என்று கருதப்படுவதில்லை. அல்லது உயர்ந்த குணங்களை ஒருவர் கற்றுக் கொடுத்தால் அது தாவத்து என்று கருதப்படுவதில்லை. ஆனால் இவையெல்லாம் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக ஏற்படுகின்ற விளைவுகள். தாவத், அழைப்பு கொடுத்தல் என்று சொன்னால் அல்லாஹுவின் பக்கம் அழைத்தாலும் தாவத்து, தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாலும் தாவத்து, மார்க்கத்தில் ஏவப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அழைத்தாலும் தாவத்து, மார்க்கத்தில் ஏவப்பட்ட குணங்களின் பக்கம் அழைத்தாலும் தாவத்து, சொர்க்கத்தின் பக்கம் இட்டு செல்லுகின்ற காரியங்களுக்கு அழைத்தாலும் தாவத்து, நரகத்தில் இருந்து பாதுகாப்பு செய்கின்ற காரியங்களின் பக்கம் அழைத்தாலும் தாவத்து, மறுமையின் வெற்றிக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாலும் தாவத்து. மொத்தத்தில் தீனுல் இஸ்லாம் உள்ளடக்கம் பெற்றிருக்கின்ற எவற்றின் பக்கம் அழைத்தாலும் சரி, எல்லாமே தாவத்து என்ற பெயரை பெறுகிறது. இந்த வகையில் பார்க்கிற போது முதல் தரத்துக்கு வருவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று கொடுப்பதுதான், அழைப்பு கொடுப்பதுதான் தாவத்திலேயே உச்சமான தாவத்து. இதைத்தான் நபிமார்கள் செய்து கொண்டிருந்தார்கள், முதன்மையாக இதை செய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லீம் இஸ்லாத்தை புரியாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாத்திற்கு வெளியில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி, தீனுல் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை சொல்லி, வணக்க வழிபாடுகளை சொல்லி, இஸ்லாத்தினுடைய குணங்களை சொல்லி, இஸ்லாத்தின் தனிப்பெரும் சிறப்புகளை சொல்லி, இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற போது கிடைக்கின்ற பாக்கியங்களை எடுத்து சொல்லி தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். இதுதான் நாம் அழைக்கின்ற அழைப்பு பணியில், தாவத்தினுடைய பணியில் முதல் இடம் பெறுகிறது. அடுத்து இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆனால் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தின்படி முழுமையாக அவர் வாழவில்லை. அவருக்கு இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற போதனை சொல்லி அவரை முழுமையான முஸ்லீமாக மாற்றுவதற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இதுவும் தாவத்து தான். அன்புக்குள்ளே இதற்கு பேரும் தாவத்து, அழைப்பு பணி. அதே போன்று ஒரு மனிதன் மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, அறியாமையில் இருக்கின்றான், மூடத்தனமான முஸ்லிமாக இருந்து கொண்டு மூடத்தனமான பல கொள்கைகளை நம்பிக்கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஹிதாயத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பது, சரியான கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுப்பது, அதுவும் தாவத்து தான். அதே போன்று ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறான், ஆனால் ஐவேளை தொழுகையில் பற்றில்லாமல் இருக்கின்றான், அவனுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி ஐவேளை முறையாக தொழ வேண்டும் என்று அவனை அழைப்பு கொடுக்கின்றோம், அதுவும் தாவத்து தான். இன்னொரு மனிதன் முறையாக நோன்பு நோற்பதில்லை, சரியாக ஜக்காத்து கொடுப்பதில்லை, உடல் ஆரோக்கியம் இருந்தும்
பொருளாதார வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க ஊக்கப்படுத்துகின்றோம், ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று போதனை செய்கின்றோம். இதுவும் தாவத்து தான். அன்புக்குள்ளே, தாவத்து என்பது விரிந்த அர்த்தத்தை கொண்டது. ஒட்டுமொத்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதும் தாவத்து தான். தீனுல் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்லி அதன் பக்கம் அழைப்பதும் அதுவும் தாவத்து தான். ஆனால் இன்று சிலருடைய நிலையை பார்க்கிறோம். குறிப்பிட்ட சில காரியங்களை செய்வதை மட்டும் தாவத்து என்று கருதுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் தாவா பணி செய்யக்கூடிய மக்கள் என்று மதிப்பளிக்கின்றார்கள். அவர்களுக்கு மாற்றமாக அவர்கள் எவற்றையெல்லாம் முக்கியத்துவமாக கருதி தாவா என்று நம்பி இருக்கிறார்களோ அதற்கு அப்பால் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட மற்ற விஷயங்களின் பக்கம் ஒருவன் அழைப்பு கொடுக்கின்றான் என்றால் அவனை தாவத்து கொடுக்கின்ற மனிதனாக அவர்கள் கருதுவதில்லை. அவனுக்கு அவர்கள் நம்பி இருக்கின்றவற்றை செய்கின்றவனுக்கு என்ன மரியாதை கொடுப்பார்களோ அந்த மரியாதை இவர்களுக்கு கொடுப்பதே இல்லை. வருத்தமான செய்தி. அவர்கள் ஒரு வரையறை, ஒரு கோடு போட்டு வைத்திருக்கிறார்கள். தாவத்து என்றால் இதற்கு பேர் தான் தாவத்து. இந்த காரியத்தை செய்தால் அவன் தாவா செய்கின்ற ஒரு மனிதன், அவனுக்கு உரிய மதிப்பு கொடுக்க வேண்டும். இல்லை அன்புக்குரியவர்களே, தாவத்து என்பது பரந்த அர்த்தத்தை கொண்டது. தாவத்து என்பது பரந்த அர்த்தத்தை கொண்டது. ஒரு ஊரிலே வாழுகின்ற இளைஞர்கள் தவறான போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல மனிதன் பார்த்தான், இஸ்லாத்தை புரிந்தவன், அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து அன்போடு பேசுகின்றான். நீங்கள் செல்லுகின்ற பாதை தவறான பாதை. அல்லாஹ் உங்களுக்கு மேலான மார்க்கத்தை, தீனை கொடுத்திருக்கின்றான். அந்த தீனின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை மாற்றிக்கொண்டு தீனுல் இஸ்லாம் சொல்லுகின்ற கலாச்சார பண்பாட்டின் பக்கம் திரும்புங்கள் என்று சொன்னால் அதுவும் தாவத்து தான். அது எங்கிருந்து சொல்லப்பட்டாலும் சரி, அவர்கள் விளையாடுகின்ற மைதானமாக இருக்கலாம், அவர்கள் தங்கி இருக்கின்ற இருப்பிடமாக இருக்கலாம், அவர்கள் உல்லாசம் கொண்டாடுகின்ற தளங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், சத்தியத்தின் பக்கம் நாம் அழைப்பு கொடுக்கின்றோம் என்றால் அதுவும் தாவத்து தான். குறிப்பிட்ட பள்ளிவாசலில் இருந்துதான் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நபிமார்கள் வீடு வீடாக திரிந்தார்கள், தெரு தெருவாக அலைந்தார்கள், நாடு நகரம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு அக்பர். பிறந்தது ஒரு பாபிலோன், அடுத்து ஈராக்குக்கு வந்தார்கள், மிஸ்ருக்கு போனார்கள், ஈராக்குக்கு போனார்கள், உலகமெல்லாம் சுற்றி சுற்றி வந்தார்கள். மக்காவை மர்கசு, மைய கேந்திரமாக ஆக்கி கொண்டார்கள். அடுத்து ஷாமுக்கு சென்றார்கள். அன்புகளே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்றைய உலகின் நாலாபுறங்களையும் சுற்றி சுழந்து வந்தார்கள். சிலை வணக்கத்தில் இருந்து மீட்டெடுப்பது அதுவும் தாவத்து தான். மனிதனை மனிதன் வழிபடுகின்ற நிலையில் இருந்து மனிதனை மீட்டெடுக்கின்றோம், அதுவும் தாவத்து தான். தாயையும் தந்தையையும் சுஜூது செய்கின்றான், இது தவறு என்று சொல்லி அவனை திருத்துகின்றோம், அதுவும் தாவத்து தான். காசுதான் தெய்வம், பணம்தான் தெய்வம், செய்கின்ற தொழில்தான் தெய்வம் என்று சிலர் நம்பி வருடத்துக்கு ஒரு முறை ஆயுத பூஜை என்பார்கள். என்ன ஆயுத பூஜை? அவனுடைய தொழில்தான் அவனுக்கு கடவுள் என்று கருதுகின்ற காரணத்தால் அந்த தொழில் செய்வதற்கு தொழில்படு பொருளாக, தொழிலை செய்வதற்குண்டான உபகரணங்களாக அவை இருப்பதனால் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜையை அந்த தொழில்படு, அந்த தொழில் செய்யக்கூடிய கருவிகளுக்கு செய்கின்றான். சாமிக்கு முன்பாக எப்படி படைத்து விட்டு பூஜை செய்வார்களோ அதே போன்று அவரவர் செய்கின்ற தொழிலுக்கு எதை கருவியாக பயன்படுத்துகின்றார்களோ அந்த கருவிகளை முன்னால் அடுக்கி வைத்து அவற்றுக்கு முன்பாக படையல்களை செய்து அவைகளுக்கு முன்பாக மணி அடித்து சூடம் பொருத்தி ஊதுபத்தி பொருத்தி வைத்து வாழைப்பழத்தை வெட்டி வைத்து தேங்காயை உடைத்து பூஜை மந்திரங்கள் சொல்ல அங்கேயும் பூஜை நடக்கிறது. அன்புக்களே, இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான வழிகேடு, முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் பல வகையான வழிகேடு என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் இவர்களிடத்திலேயும் பல வகையான வழிகேடுகள் இருக்கின்றன. சிலர் தொழுகையில் எந்த குறையும் இல்லை, ஐவேளை தொழுகை பக்திமயமாக இருப்பார்கள், உயிரோட்டத்தோடு தொழுவார்கள், உள்ளச்சத்தோடு காணப்படுவார்கள். ஆனால் இத்தனை பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு உயிரோட்டத்தோடு தொழுகின்ற இவர் நம்பிக்கையை பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாற்றாருடைய நம்பிக்கை எதுவோ அதே நம்பிக்கை இவர்களுக்கும் இருக்கிறது. ஏன் சொல்லப்போனால் நாம் பரிபூரணமான முஸ்லிம் என்று கருதுகின்ற இவர்கள் சில தன் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் அங்கே சென்று தேட வேண்டும் என்று
ஜோஷியம் கேட்பதற்காக அங்கே போகிறார். ஜோஷியம் கேட்கிறார்கள், சென்று அருள் வாக்கு கேட்கின்றார்கள். அங்கே சென்று அதை நம்புகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற சில கழிப்பு, சில பிரச்சனைகளுக்காக வேண்டி கழித்தால் தான் பிரச்சனை தீரும் என்பார்கள். அதே கழிப்பு முறைகளை இவர்களும் கடைபிடிப்பார். ஆனால் இத்தனைக்கு மத்தியில் 5 வேளை தொழுகையில் மட்டும் குறை இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் தீனுடைய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தீன்தாரி என்று தன்னை பற்றி அவர் பெருமிதம் கொண்டிருப்பார். காரணம், கடந்த 10 வருடம் 20 வருடம் 30 வருடங்களாக தீன் பணி செய்கின்றார். ஆனால் மாற்று மத கலாச்சாரத்தில் பற்று கொண்டிருக்கிறார். இன்னொரு மனிதன் தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றான். ஆனால் தீனுல் இஸ்லாம் சொல்லுகின்ற குணங்கள் அவனிடத்தில் இல்லை. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற தன்மை, அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத தன்மை, தன்னிடத்தில் இருக்கின்ற காசு பணத்தை விரிந்த உள்ளத்தோடு தயால மனப்பான்மையோடு அடுத்தவர் ஏழை எளிய மக்களுக்கு, தேவை உள்ள மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. உலோபித்தனம், சிலரிடத்தில் பெருமை, குடும்ப பெருமை, சிலரிடத்தில் பாரம்பரிய பெருமை, ஆணவ போக்கு, பேச்சிலே தொனிக்கின்ற கர்வம், நடை உடையிலே தொனிக்கின்ற கர்வம், இப்படி பல வகையான குணக்கேடுகள். இப்படிப்பட்டவர்களை சென்று ஒரு மனிதன் சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமையாளர்களை விரும்புவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை விரும்புவதில்லை. பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. பணி உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். பணி உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். பெருந்தன்மையான போக்குள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று உயர்ந்த குணங்களை சொல்லி அந்த குணங்களை கடைபிடிப்பதற்காக நாம் அவனுக்கு போதனை செய்கின்றோம் என்று சொன்னால் இதுவும் தாவத்து தான். ஆனால் இந்த சமுதாயத்தில் என்ன கருதுகிறார்கள்? தாவத்து என்பதற்கு குறிப்பிட்ட ஒரு வடிவம் கொடுத்திருக்கார்கள். அது ஒன்றும் தவறு இல்லை. தாவத்து என்பதற்கு எந்த வடிவம் வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம். சில நல்லடியாக ஏற்படுத்திய ஒரு வழிமுறை. இது கண்டிப்பாக தாவத்து இல்லை என்று சொல்ல, ஆனால் இது மட்டும்தான் தாவத்து, வேறு எதுவுமே தாவத்து இல்லை என்று விளங்குவது மாபெரும் தவறு. தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு நாம் ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறோம். சில நல்லடியார்கள் இப்படி சொன்னார்கள், ஆகவே அந்த முறையில் செய்கிறோம் என்று. ஆனால் இந்த முறையில் யார் செய்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் தாவத்து பணி செய்கின்ற மக்கள், அவர்களை மட்டும்தான் கண்ணியப்படுத்துவோம். அதற்கு தாண்டி தாவத்தினுடைய பணியில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை தாவத்து பணியில் ஈடுபடுகின்ற மக்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை, கருதுவதே இல்லை. அவர்களை எல்லாம் நாம் சொல்லுகின்ற தாவத்துடைய பணியில் ஈடுபடாதவர்கள் என்ற காரணத்தால் ஏதோ முஸ்லீமே இல்லை என்பதை போன்று சலாம் சொல்வதற்கு கூட, சராசரி முஸ்லீமாக நடத்துவதற்கு கூட விரும்புவதில்லை. வெளிப்படையாக சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் சென்று தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற தாவா பணியை ஒருவர் செய்தால் அவரை கண்டுகொள்வதே இல்லை. முஸ்லிம்களிடத்தில் செய்வது மட்டும்தான் தாவா என்று யார் சொன்னது? அன்புக்குள்ளே தாவா பணி என்பது பரந்த களத்தை கொண்டது. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிலைகளில் தன்னுடைய அழைப்பு பணியை செய்திருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு தருவது, முஸ்லீமாக இருந்து கொண்டு வழிகட்ட போக்கை கொள்கையிலோ வணக்கத்திலோ அல்லது வேறு ஒரு துறையிலோ வழிகட்ட பாதையில் போய் கொண்டிருக்கிறார், அவரை ஹிதாயத்தினுடைய பாதைக்கு திருப்புவது, அதுவும் தாவத்து தான். இன்னொரு மனிதன் பால் உணர்வு தூண்டுதலால் அல்லது கெட்ட சகவாசத்தின் காரணமாக துர்போதனைகளுக்கு அடிமைப்பட்டு பாவகாரியங்களில் அடிமைப்பட்டு கிடக்கின்றான். அந்த பாவங்களில் இருந்து மீண்டு நல்ல வழிக்கு திரும்ப வேண்டும் என்று தெரியாமல் அப்படியே அடிமையாகி கிடக்கின்றான். அவனுக்கு போய் சொன்னோம், தௌபா செய்து விடு, அல்லாஹ் கருணை உள்ளவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நீ எந்த நிலைக்கு போனாலும் சரி உண்மையாகவே திரும்பி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். வேண்டாம், இந்த பாதை உனக்கு வேண்டாம். இன்னும் இதே நிலையில் நீ தொடர்ச்சியாக நீடிக்கின்ற போது உனக்கு மரணம் சம்பவித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உனக்கு ஏற்படுகின்ற இழிவையும் மறுமையின் கைசேதத்தையும் இழப்பையும் ஈடுகட்ட முடியாது. வேண்டாம், இந்த பாவத்தின் போக்கை விட்டொழி, அல்லாஹ் இடத்தில் தௌபா செய், திருத்திக்கொள், அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான் என்று பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒருவனிடத்தில் போய் நாம் சொல்லி அவனை நல்வழிப்படுத்துகின்றோம். இதுவும் தாவாதான். அன்புகளை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே தாவா. தாவா என்பது பரந்த அர்த்தத்தை கொண்டது, விரிந்த பொருளை கொண்டது, அது விசாலமான பார்வையை கொண்டது.
நாம் ஒரு சுருக்கமான அர்த்தத்திற்குள் சுருக்கி வைத்துக் கொண்டு இது மட்டும்தான் தாவா, இதற்கு அப்பால் இருக்கின்ற எதுவுமே தாவா இல்லை என்று கருதுகிறோம். அது நம்முடைய குறுகிய கண்ணோட்டம், மார்க்கம் சொல்லுகின்ற கண்ணோட்டம் அல்ல. ஆக அன்பர்களே, இந்த ஆரம்பமான இந்த விஷயத்தை நாம் நெஞ்சத்திலே பதிவு செய்து கொண்டு இப்போது நாம் அடிப்படை விஷயத்துக்கு வருகின்றோம். இந்த தாவாவுடைய பணி எவ்வளவு முக்கியமானது? தீனுல் இஸ்லாத்தில் முக்கியமான பணிகள் என்று பலவற்றை எடுத்து வையுங்கள். இவை எல்லாவற்றிலேயும் அதிமுக்கியமானது இந்த தாவாவுடைய பணி. தீனுல் இஸ்லாத்தில் எவற்றையெல்லாம் முக்கியம் என்று நாம் கருதுகின்றோமோ அவை எல்லாவற்றையும் விட அதிமுக்கியமானது. அதே போன்று தீனுல் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட செயல்களை செய்கின்ற போது கிடைக்கின்ற பலன்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களிலேயே தாவாவுக்கு பின்பாக கிடைக்கக்கூடிய பலன் எதுவோ அதற்கு நிகரான பலன் வேறு எதிரையும் இல்லை. அல்லாஹுவின் திருத்துதர் சொன்னார்கள், லஅன் யஹ்தியல்லாஹு பிக அஹதன் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. உன் மூலம் ஒரே ஒரு மனிதன் ஹிதாயத்தை பெற்று விட்டான் என்று சொன்னார். ஒரே ஒரு மனிதன் நேர்வழி அடைந்து விட்டான் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வளங்களும் உனக்கு சொந்தமாக்கி கொடுக்கப்படுவதை விட இந்த ஒற்றை மனிதன் ஹிதாயத்தை பெற்றது உனக்கு ஏற்றமானது. ஏன் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த ஒரு மனிதனை நீ ஹிதாயத்துக்கு கொண்டு வந்தாயே, இந்த ஒற்றை காரணத்தை மையமாக வைத்து அல்லாஹ் உன் அத்தனை பாவங்களையும் மன்னித்து விட்டு அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து வெற்றியாளனாக உன்னை ஆக்குவதற்கு இந்த ஒன்று கூட காரணமாக ஆகலாம். ஆனால் நம்மோடு எத்தனையோ பேர் பழகுகின்றார்கள், எத்தனையோ தரத்தில் பழகுகின்றார்கள். மாணவர்களை எடுத்துக்கொண்டால் கல்விக்கூடங்களில், கல்லூரிகளில் தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்கள் இருக்கிறார்கள். நெருக்கமாக பழகுகின்றார்கள், நேசத்தோடு நடந்து கொள்வார்கள், நம்மை வாய்மையாகவே நம்புகின்றார்கள், நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்குண்டான பக்குவத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுது கூட தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி நீ செல்லுகின்ற அந்த கொள்கை பலதெய்வ கொள்கை அறியாமையின் வெளிப்பாடு. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட ஆடு மாடு மிருகங்களை வணங்குவது எத்தனை மூடத்தனமான செய்தி. கல்லையும் முள்ளையும் வணங்குவது, கழுதையையும் குரங்கையும் தெய்வம் என்று கருதுவது, பன்றியையும் கழுதையையும் தெய்வமாக கருதுவது, சிறுநீரை கொண்டு போய் புனித நீராக கருதி பசுமாடு சிறுநீர் கழிக்கின்ற போது நேரடியாக வாய் வைத்து புனித நீராக கருதி வாய் வைத்து உறிஞ்சுவது எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம் என்றெல்லாம் அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லி அவர்களை அழைத்து சத்தியத்துக்கு கொண்டு வர வேண்டும். எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. அதே போல் நமது வீடுகளுக்கு பணியாற்றுவதற்காக வேண்டி பணிப்பெண்கள் வருகின்றார்கள். வேலைக்கார பெண்கள் என்ற பெயரில் சமையல் செய்வதற்கோ, துணிமணிகளை துவைத்துக் கொடுப்பதற்கோ, வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதற்காக வேண்டியோ, பிள்ளைகளை பராமரிப்பதற்காக வேண்டியோ, வீட்டில் பல்வேறு பணிகளை முன்னிட்டு எத்தனையோ பெண்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மிடத்தில் நெருக்கமாக வருகின்றார்கள். நாம் ஏதேனும் சொன்னால் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ பிரஸ்டேஜ், நாம் அவரிடத்தில் சமமாக நின்று பேசவா? நம்முடைய அந்தஸ்து என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன? அன்புகளே, தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போய் பிற மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும். இப்படி சேர்ப்பதன் மூலமாக ஒரே ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் ஹிதாயத்து என்ற நேர்வழியை பெற்று விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அறிவான். இந்த ஒன்றே நம்முடைய வாழ்க்கையை மோட்சத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து வெற்றியாளன், மறுமையின் நிரந்தர வெற்றியாளன் என்ற மகத்தான பெயரை பெற்றுத் தருவதற்கு இது ஒன்று கூட காரணமாக ஆகிவிடலாம். தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த தீனுல் இஸ்லாம் மட்டுமல்ல, சில போது தீனுல் இஸ்லாம் எவற்றை விரும்புகிறதோ அதன் பக்கம் அழைப்பு கொடுப்போம். தீனுல் இஸ்லாம் எதை வெறுக்கிறதோ அவற்றை செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்கு நாம் அழைப்பு கொடுப்போம், செய்யக்கூடாது என்று சொல்லி அழைப்பு கொடுப்போம். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆக நபிமார்களை பொறுத்த மட்டில் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாகத்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தார். நபியாக தேர்வு செய்யப்பட்ட நாளில் இருந்து அவர் சக்கராத்தினுடைய மடியில் விடுகின்ற இறுதி மூச்சு வரைக்கும் இந்த உலகத்தில் செய்த முதற் பணி, முக்கிய பணி, முழுநேர பணி அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது.
படைத்த நாயன் அல்லாஹுவை மறந்துவிட்டு வாழுகின்ற மக்களுக்கு உன்னை படைத்த நாயன் அல்லாஹ், அவனை நினைத்து வாழு, அவனோடு உறவு வைத்துக்கொள், அவனோடு தொடர்பை ஏற்படுத்திக்கொள், அவன்தான் உனக்கு எல்லாம் என்று அவனுக்கு புரிய வைத்து அல்லாஹ்வோடு ஐக்கியப்படுத்துகின்ற, இணைத்து விடுகின்ற அந்த பணியைத்தான் நபிமார்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அன்புகளே, நபிமார்கள் மட்டுமல்ல, குர்ஆனிலே சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. எது? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், மறுமையின் வெற்றியின் பக்கம். அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நான் அழைக்கின்றேன். அலா பஸீரத்தின், தெளிவோடு, ஒரு விளக்கமில்லாமல் மௌட்டிகமான முறையில் சிலர் அழைப்பு கொடுப்பார்கள். எதன் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்களோ அதை பற்றிய தெளிவு அவர்களுக்கே இருக்காது. அழைப்பு கொடுப்பார்கள், எதற்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள் அதை பற்றிய தெளிந்த ஞானம் அவர்களிடத்தில் இருக்கிறதா? அவர்களுக்கே சூனியமாக இருக்கும். அதை பற்றிய ஞானம் ஒன்றுமில்லை, அதை பற்றிய அறியாமை நிரம்பி கிடக்கும். ஆனால் இவர்கள் வந்து விடுங்கள், அதன் பக்கம் வந்து விடுங்கள், இதன் பக்கம். அப்படி என்றால் என்ன? விளக்கம் சொல்ல தெரியாது. பெரியவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு அதை ஆழ்ந்த விளக்கம் இருக்காது. நாம் எதன் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றோமோ அந்த ஏகத்துவத்தின் பக்கம், எந்த அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றோமோ அந்த அல்லாஹுவை பற்றி, எந்த மறுமையின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றோமோ அந்த மறுமையை பற்றி நமக்கு முதல்ல சரியான தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும். அலா பஸீரத்தின், இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது நபியே சொல்லுங்கள், நான் உங்களை அழைக்கின்றேன் அல்லாஹுவின் பக்கம். எப்படி? அலா பஸீரத்தின், தெளிந்த அறிவு வெளிச்சத்தில் நான் நின்று கொண்டு. எதன் பக்கம் அழைக்கின்றேனோ அதில் நான் இருட்டுக்குள் நிற்கவில்லை, தெளிந்த வெளிச்சத்தில் நின்று கொண்டு நான் இதன் பக்கம் தான் அழைக்கின்றேன் என்று வெளிச்சத்திலே, பிரகாசமான வெளிச்சத்திலே நின்று கொண்டு அந்த பிரகாசத்துக்கு வாருங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன். நான் மட்டுமல்ல, வாசகத்தை கவனிக்க வேண்டும். அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றுகின்றவர்களும் எங்களுடைய முழுநேர பணி இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகின்றவர்கள் யார்? பெருமானாரை நபியாக ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் பெருமானாரை பின்பற்றுகின்றவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூதராக ஒப்புக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுடைய தார்மீக கடமை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி பிற மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பது கடமையாக, முழுநேர பணியாக இருந்ததோ, அதே போன்று பெருமானாரை நபியாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய தலையான பணி தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் மற்ற மக்களை அழைக்க வேண்டும். தீனுல் இஸ்லாத்தை வலுவாக கடைபிடிப்பதன் பக்கம் அழைக்க வேண்டும். தீனுல் இஸ்லாத்தில் இருக்கின்ற அறியாமைகளை போக்கிவிட்டு அவர்களுக்கு அறிவொளி கொடுப்பதன் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். ஆம், இப்படி அழைக்கும் போது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகின்ற செய்தி அலா பஸீரத்தின், அலா பஸீரத்தின். நாம் எதன் பக்கம் அழைக்கின்றோமோ அதை பற்றிய தெளிவு முதலில் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை, நாம் சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், நாம் சொல்வதெல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் என்று ஒரு அதீதமான நம்பிக்கை அல்ல, தெளிவான தெளிந்த ஞானத்தோடு நாம் அழைக்க வேண்டும். ஆம், இந்த வாசகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உண்மையாகவே நான் பின்பற்றுகின்றேன் என்று ஒரு மனிதன் மன நிறைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளனாக நீ இருந்தே தீர வேண்டும். அழைப்பாளனாக இல்லாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் பின்பற்றுகின்றேன் என்று பரிபூரணமாக சொல்வதற்கு நிச்சயமாக உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், நபியே சொல்லுங்கள், நானும் என்னை பின்பற்றுகின்றவர்களும் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த வேலை? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி அழைக்கின்ற அதிலே தெளிவுள்ளவர்களாக, விளக்கமுள்ளவர்களாக நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புகளை, இந்த இடத்தில் சுருக்கமாக ஒரு 5 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அழைப்பு பணி செய்கின்ற போது 5 வகையான ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அழைப்பு பணி செய்வதற்கு 5 விஷயங்களை நாம் உபகரணங்களாக பயன்படுத்த வேண்டும். அழைப்பு பணியை சரியாக செய்தால் 5 வகையான பாக்கியங்களை கைமேல் பரிசாக நாம் பெற வேண்டும். முதல் விஷயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம், தீனின் பக்கம் அழைக்கின்றான் என்றால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய முதல் ஒழுக்கம்
இஹ்லாஸ், அல்லாவுக்காக என்ற பரிசுத்தமான அந்த தூய உணர்வு இருக்க வேண்டும். என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும். ஒரு பெரிய அழைப்பாளர், ஒரு பெரிய ஞானவான், ஒரு அழைத்து எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து விட்டார்கள், எத்தனையோ பேர் திருந்தி விட்டார்கள் என்று பாராட்டு பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும், விளம்பரம் பெற வேண்டும். இந்த எண்ணத்தில் செய்கின்ற யாரும் அழைப்பாளனாக ஒருபோதும் ஆக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தப்படுத்தி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டளையாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றுவது வணக்கம். அது அல்லாஹ்வுக்காக என்று மட்டும்தான் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அது தொழுகையாக இருக்கட்டும், அழைப்பு பணியாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், அறப்போராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பரிசுத்தமான முறையில் அல்லாஹ்வுக்காக என்று இருந்தால் மட்டும்தான் அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் அது பிரம்மாண்டமான முறையில் பார்ப்பதற்கு நம்மை பிரமிக்க செய்கின்ற அளவுக்கு இருந்தாலும் சரி, அல்லாஹ் இடத்தில் ஒரு மரியாதையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம் 3 சாரார்களை கொண்டு ஆரம்பமாக எரியூட்டப்படும். இப்போதெல்லாம் ஸ்டவ் அடுப்பு வந்து விட்டது. பட்டனை திருப்பினால் நெருப்பு எரிகிறது. ஆனால் இந்த கேஸ் அடுப்பு வருவதற்கு முன்பாக விறகு அடுப்பு இருந்தது. விறகு அடுப்பு இருக்கும்போது பெண்களுக்கு தெரியும் எப்படி முதலில் அடுப்பு மூட்ட வேண்டும் என்றால் சல்லடை, சின்ன சின்ன சுள்ளி விறகு சிறு பொருள் விறகுகளை வைத்து அதற்கு கீழே சல்லடை, இந்த தென்னை மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இருக்குது, அதை வைத்து அல்லது பேப்பரை வைத்து அல்லது சின்ன சின்ன பொருள் வைத்து அதை லேசாக நெருப்பை மூட்டி ஓரளவுக்கு எரிந்தவுடன் அதற்கு பின்பாகத்தான் பெரிய பெரிய விறகுகளை வைப்பார்கள். எடுத்தவுடன் பெரிய விறகுகளை நெருப்பு மூட்ட முடியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஆரம்பமாக நரகம் யாரை கொண்டு எரியூட்டப்படும்? முதலாக 3 சாராரை சொன்னார்கள். அதிலே ஒருவர் யார்? பெரிய கல்விமான், தன் வாழ்நாள் முழுவதும் கல்வி பணியிலேயே அர்ப்பணம் செய்தார். எத்தனையோ கோடானு கோடி பேருக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்தார். இவருடைய கல்வியை கொண்டு பலர் பயனடைந்திருக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் எதற்காக வேண்டி செய்தார்? தான் பெரிய கல்விமான் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த பாராட்டும் உலகத்திலே கிடைத்து விட்டது. அல்லாஹ் என்ன சொல்வான்? இவனை இழுத்து சென்று முகங்குப்புற தலைகீழாக மாற்றி முகங்குப்புற நரகத்திலே வீசி எறியுங்கள் என்று சொல்வான். அதே போன்று மலக்குகள் அந்த மனிதனை தரதரையென்று இழுத்து சென்று முகங்குப்புற நரகத்துக்குள்ளே வீசி எறிவார்கள். அவன் செய்த காரியம் என்ன? வாழ்நாள் முழுவதும் கல்வியை படித்து கல்வி பணிதான் செய்தான். கோடானு கோடி மக்களுக்கு கொண்டு போய் கல்வியை சேர்த்தான். ஆனாலும் நரகத்தில் எரியப்படுகின்ற முதல் 3 நபர்களில் அவரும் ஒருவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். காரணம், அல்லாஹ்வுக்காக என்று தூய எண்ணத்தோடு செய்யவில்லை. நீ எத்தனை உயர்ந்த பணியை செய்தாலும் சரி, அப்பழுக்கற்ற முறையில் பரிசுத்தமான முறையில் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், நான் ஒரு அடிமை, அவனுடைய அடிமை, அல்லாஹ் என் எஜமான், அவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் செய்கின்றேன் என்ற அப்பழுக்கற்ற பரிசுத்தமான அந்த தூய எண்ணம் நெஞ்சத்தில் இருக்க நாம் செய்கின்ற அமல் சின்னஞ்சிறு அமலாக இருந்தாலும் சரி, மகத்தான வெற்றிக்கு அது காரணமாக இருக்கும். அந்த எண்ணம் இல்லாமல் பேர் பெற வேண்டும், விளம்பரம் பெற வேண்டும், பாராட்டு பெற வேண்டும், புகழை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அசாதாரணமான அளவு காரியம் செய்தாலும் சரி, நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் காரணமாக இருக்கும். கோடி கோடியாக தர்மம் செய்யட்டும், உயிரையே அறப்போரில் கொண்டு போய் தியாகம் செய்திருக்கட்டும், வாழ்நாள் முழுவதும் கல்வி பணி செய்திருக்கட்டும், புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்திருந்தால் இவற்றை கொண்டு அவன் மறுமையில் வெற்றி பெற முடியாது. ஆக தாவாவுடைய பணியை நாம் செய்கின்ற போது நாம் கையில் எடுக்க வேண்டிய முதல் ஒழுக்கம், நம்முடைய நிய்யத்தை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன். ஒரு தவறான இளைஞனுக்கு போய் நல்லுபதேசம் செய்கின்றோமா? அல்லாஹ்வுக்காக போகின்றேன். அவன் என்னை வெறுத்தாலும் சரி, வெறுப்பினை ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, என்னை வாழ்த்தினாலும் சரி, எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஒரு குடிகார இடத்தில் போகிறோம், சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இடத்தில் போகிறோம், போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவன், அது முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லாதவராக இருக்கட்டும்,
ஒரு அழைப்பு பணி என்று போகிற போது நமது நெஞ்சத்திலே, நமது நெஞ்ச திரையில் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு அல்லாவுக்காக என்ற புனிதமான அந்த உணர்வோடு நாம் போக வேண்டும். இது தாவா பணி அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதல் முக்கியமான நிபந்தனையை சொல்லலாம். அடுத்த அன்புக்குள்ளே இரண்டாவது நிபந்தனை, நாம் எதன் பக்கம் அழைக்கின்றோமோ அது நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் அது இல்லை, அதன் பக்கம் நாம் அவருக்கு அழைப்பு கொடுத்தால் அது எப்படி? சாதாரண புரிவதற்காக சொல்கின்றேன். ஒருவர் சொன்னார், ஒருவர், தம்பி சீனி சாப்பிடாதீங்க அதிகமான. ஒரு கிலோ கணக்காக சாப்பிடுவார் டெய்லி. ஒரு நாளைக்கு பல கிலோக்கள் சீனி சாப்பிடுவார். ஆனால் இவர் சொல்வார் அடுத்தவருக்கு, சீனி அதிகமாக சாப்பிடாதீங்க. இவரை பற்றி தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? இவரை பற்றி, இவருடைய பழக்கத்தை பற்றி அவன் தெரிந்தால் என்ன செய்வான்? ஏதோ பேசிட்டு போறாரு சும்மா, அப்படித்தானே? ஆம், நாம் எதற்கு அடுத்தவருக்கு அழைப்பு கொடுக்கின்றோமோ அதற்கு நடமாடும் முன்மாதிரியாக நாம் திகழ வேண்டும். தொழுகைக்கு அழைக்கின்றோமா, தொழுகையில் உள்ளட்சத்தோடு பேணுதலோடு கடைபிடிக்கின்ற மனிதனாக முதலில் நாம் இருக்க வேண்டும். போதைப் பொருள் கூடாது என்றால் நாம் போதையற்றவனாக இருக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கத்தின் பக்கம் அழைத்தால் தனி மனித ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியாக நாம் திகழ வேண்டும். பரிசுத்தமான ஹலாலான உழைப்பின் பக்கம் ஒருவனை அழைத்தால் நாம் ஹலாலான உழைப்புக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பத்தினித்தனத்தின் பக்கம் ஒருவனுக்கு அழைப்பு கொடுத்தால் நாம் பத்தினியாக இருக்க வேண்டும். எந்த ஒன்றாக இருக்கட்டும், அடுத்தவருக்கு எதன் பக்கம் நாம் அழைப்பு கொடுக்கின்றோமோ அதற்கு நாம் முதலிலே முன்மாதிரியாக வாழ்க்கையில் அவற்றை கடைப்பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் யாரும் இப்படி தவறாக விளங்கிவிட வேண்டாம். ஓஹோ, அப்போதுதான் செய்ய முடியுமோ? இல்லை, இந்த இடத்தில் யாரும் தவறாக விளங்கிவிடாதீர்கள். இப்படி செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்பது வேறு. பலன் கிடைக்கும் என்பது வேறு. அதற்காக ஒரு தவறு ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த தவறை செய்யக்கூடாது என்று தடுப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்று யாரும் தவறாக விளங்கிவிட வேண்டாம். ஒரு தந்தை குடிக்கின்றான், மகனை பார்த்து குடிக்கக்கூடாது சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நான் தான் கெட்டழிந்து நாசமாக போனேன், மகனே நீயாவது நல்லவனாக இரு. குடிகார தந்தை குடிக்காதே என்று மகனை சொல்வது கட்டாய கடமை. இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவர் மீதும் 4 வகையான கடமை இருக்கிறது. நல்லதை சொல்லவும் வேண்டும், நல்லதை செய்யவும் வேண்டும், தீயதை தடுக்கவும் வேண்டும், தீயதை விட்டு விலகவும் வேண்டும். 4 வகையான கடமைகள். இந்த 4இல் முடிந்தால் 4ஐயும் செய்ய வேண்டும். குறைந்தது எத்தனை முடியுமோ அத்தனையாவது செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் நல்லதை அவன் செய்வதில்லை, குறைந்தது அடுத்தவரையாவது சொல்லட்டும். தீமையை விட்டு அவன் விலகவில்லை, அடுத்தவரையாவது தீமையை விட்டு விலக்கட்டும். இது எப்படி? அடுத்தவருக்கு நன்மையை சொல்லவில்லை, தானாவது நன்மையை செய்கின்றார், பாராட்டலாம். தீமையை அடுத்தவருக்கு விளக்கவில்லை, தானாவது தீமையை விட்டு விலகுகின்றார், பாராட்டலாம். என்ன சொல்லக்கூடாது? நீ அடுத்தவனுக்கு நன்மையை சொல்வதே இல்லை, நீ ஏன் நன்மையை செய்கிறாய்? நீ அடுத்தவனுக்கு தீமையை தடுப்பதே இல்லை, நீ மட்டும் ஏன் பாவத்தை விட்டு விலகுகிறாய் என்று சொல்வது எப்படி தவறோ அதுபோன்றுதான் நீ நன்மையை செய்யாதிருக்கிற போது அடுத்தவனுக்கு செய்ய சொல்லி ஏன் ஏவுகின்றாய்? நீ பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கின்ற போது அடுத்தவன் விலக வேண்டும் என்று ஏன் போதிக்கின்றாய் என்று சொல்வது தவறான கூற்று. 4 வகையான கடமை. அன்பர்களே, 4 வகையான கடமை. ஆக ஒரு காரியத்தை செய்கின்றவன் தான் அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒரு பாவத்தை விட்டு விலகியவன் தான் அந்த பாவத்தை விலக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் நாம் இங்கே சொல்ல வருவது, நீ அந்த நல்ல காரியத்தை செய்தால்தான் உன் வார்த்தைக்கு அவனிடத்திலே மரியாதை இருக்கும். உன் வார்த்தையை கேட்கின்ற அவனுடைய வாழ்க்கையிலே திருத்தம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். நீ அந்த நன்மையை செய்யாமல் இருந்து கொண்டு அவனுக்கு வாயளவில் போதனை செய்கின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய யதார்த்த நிலையை அவன் தெரிந்து கொண்டு விட்டான் என்றால் அவனிடத்தில் எந்த மாற்றமும் வராது. நீயே அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்ற போது அவனை அந்த பாவத்தில் இருந்து விலகு என்று நீ சொன்னால் உன் நிலை, உன்னுடைய அந்தரங்க நிலை தெரியாமல் இருக்கின்ற வரைக்கும் அவன் அந்த வார்த்தையை கேட்பான். உன்னுடைய அந்தரங்க நிலையை அவன் தெரிந்து கொண்டு விட்டான் என்றால் இவனே எனக்கு எந்த பாவத்தை விட்டு விலகும்படி எனக்கு சொல்கின்றானோ அந்த பாவத்திலே அவன் தான் மூழ்கி கிடக்கிறான். இவன் எனக்கு என்ன சொல்ல, நான் என்ன திருந்த என்று அவன் எண்ணி விட்டான் என்று சொன்னால் நாம் சொன்ன வார்த்தையால் ஒரு பலனும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். அல்லாஹ் கேட்கிறான், அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி, நலவை செய்ய வேண்டும், நன்மையை புரிய வேண்டும் என்று
மக்களுக்கு ஏவுகின்றீர்கள், ஆனால் தன்சவுன அன்புசக்கும் அதே நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்று மறந்து விடுகிறீர்களே. எந்த நன்மையை அடுத்தவர் செய்ய வேண்டும் என்று அடுத்தவரை பார்த்து ஏவுகின்றீர்களோ அதே நன்மை நீங்களும் செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் உங்களை மறந்து விடுகின்றீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். இத்தனைக்கும் தத்னூல் கித்தாபு, வேதத்தை வேறு ஓதிக்கொள்கிறார்கள், வேத புத்தகத்தை எடுத்து படித்துக் கொள்கிறார்கள். வேதத்தை படித்துக்கொண்டு இப்படி செய்வது பொருத்தமல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஆக அன்புகளே, நாம் செய்ய வேண்டிய தாவாவுடைய பணியில் ஈடுபடுகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான நிபந்தனை, நாம் எதை சொல்லி அடுத்தவருக்கு போதிக்கின்றோமோ அதற்கு நடமாடும் நிலைகலனாக அதை நடைமுறைப்படுத்துகின்ற முன்மாதிரியாக நாம் திகழ வேண்டும். ஹதரத் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது அருமையான ஒரு உதாரணம் சொன்னார்கள். சிந்திக்க வேண்டிய உதாரணம். எப்படி ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகின்றான், அதை அவன் கடைபிடிப்பது இல்லை என்று சொன்னால் அது எப்படி வாயால் சொல்லுகின்ற ஒன்றை செயலால் தடுப்பதை போன்று. உதாரணத்துக்கு சொன்னான், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகின்ற காரியங்களை எல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னான். சொர்க்கத்துக்கு போவதற்கு உண்டான காரியம் எது? அல்லாஹ் பிரியப்படுகின்ற நல்ல சாலிகான அமல்கள். ஆனால் அந்த அமல்களை இவன் கடைபிடிப்பதில்லை. எவற்றின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றானோ அந்த காரியங்களை இவன் கடைபிடிப்பதில்லை என்று சொன்னால் இவனுக்கு உதாரணம் எப்படி? ஒரு மனிதன் சொர்க்கத்தின் வாயிலில் நின்று கொண்டு, சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு சொன்னான், எல்லோரும் ஓடி வாருங்கள், சொர்க்கத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வாயால் சொன்னான். எல்லோரும் அவன் சத்தத்தை கேட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். அடுத்து வாயை மூடிக்கொண்டு கையை தடுத்து விட்டான். வாசல் நின்று யாரும் உள்ள போகக்கூடாது என்று கையால் தடுக்கின்றான். செயலால் தடுக்கின்றான், வார்த்தையால் அழைக்கின்றான். இதே போன்றுதான் தான் ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு அந்த காரியத்தை செய்யும்படி அழைப்பு கொடுக்கின்றான் என்று சொன்னால், நீ உன் செய்கையால் தடுக்கின்றாய் சமுதாயத்தை, உன் வார்த்தையால் அழைக்கின்றாய். என்ன பலன் விளையப் போகிறது? ஆகவே அழைப்பு பணி செய்கின்ற நாம் எதன் பக்கம் அழைக்கின்றோமோ அதை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது, நாம் நல்லதைத்தான் செய்கின்றோம், அது ஒரு முக்கியமான நிபந்தனை. மென்மையான முறையில், மிருதுவான முறையில் பணி செய்ய வேண்டும். அல்லீன், அரபியில் சொல்வார்கள் லீனன். மென்மையான முறையில், மிருதுவான முறையில் அழைக்க வேண்டும். நாம் நல்லதைத்தான் சொல்லும் என்று கரடுமுரடான வார்த்தையில், கடுமையான ஒரு போங்கிலே அதை சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அப்படி சொல்கிற போது எந்த பலனும் விளையப் போவதில்லை. முரட்டுத்தனமான போக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, இறைவனுடைய அருளால் தான் அந்த மக்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். யாரிடத்தில்? பெருமானாருடைய சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை கேட்டு பெருமானாரிடத்தில் அப்படியே முழுக்க தேன் அடையை சுற்றி எப்படி தேன் வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்குமோ அதுபோன்று சதா நேரம் அருமை சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி இருந்து கொண்டே இருந்தார். பெருமானார் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா? அதற்கு உடனே கட்டுப்பட வேண்டுமே, அவர்கள் ஏவுகின்ற ஏவுரையை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டுமே என்று அல்லாஹ்வின் தூதரை சுற்றி சஹாபாக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் லின்த, அந்த மக்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்தீர்கள், அதனால் அந்த மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, வார்த்தையில் கடுமையானவராக, உள்ளத்தில் இறுக்கமானவராக நீங்கள் இருந்திருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவ்லி, உங்களை சூழ இருந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள். யாருக்கு சொன்ன வார்த்தை? எனக்கோ உங்களுக்கோ அல்ல, அல்லாஹுவின் திருத்தூதர் அஃதலுல் ஹல்க், இந்த உலகத்திலேயே அவர்களை விட பரிசுத்த ஜீவன் வேறு யாரும் இல்லை, அவர்களை விட சிறந்த அழைப்பாளர் வேறு யாரும் இல்லை, அவர்களை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான நேசர் வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நாயகமே, நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுகின்ற காரணத்தால் தான் உங்களை சுற்றி தேன் அடையை மொய்க்கின்ற வண்டுகளை போன்று அவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் சுடுசொல் உள்ளவர்களாக, கடின சித்தம் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவ்லிக்க, உங்களை விட்டு வறண்டு ஓடி போயிருப்பார்கள், உங்கள் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹுவின் தூதருக்கே இந்த வார்த்தை என்று சொன்னால், அன்புகளே, நாம் அழைப்பு பணி செய்கின்ற போது ரொம்ப மிருதுவான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகப்பெரிய கொடுங்கோலன்,
மோசமான அன்றைய அவன் உலகத்தில் வாழ்ந்த காலையில் அவனை விட கொடியவன் இந்த பூமிக்கு மேலே இந்த பூபாகத்தில் வேறு யாரும் இல்லை. ஆக கொடியவன் கொடுங்கோல். அதே போன்று அன்று மனித கோடிகளில் ஆகச் சிறந்த நபர், அவர்களை விட மேம்பட்ட ஒருவர் இல்லை. யாருக்கு? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் உடன் பிறந்த சகோதரர் ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். எப்படி? இது ஹபா இலா ஃபிரௌன, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு செல்லுங்கள், சென்று அவனுடைய தவறான விஷயத்தை சுட்டி காட்டி தவறான போக்கை விட்டுவிட்டு நேரான பாதைக்கு திரும்பு என்று அழைப்பு கொடுங்கள் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்கின்றான், கூலாலகு கௌலல் லையினா, அவனிடத்தில் பேசுகின்ற போது மென்மையான மிருதுவான சொல்லால் பேசுங்கள், மிருதுவான முறையில் பேசுங்கள். ஏன்? லஅல்லஹு யததக்கரு, நீங்கள் சொல்லுகின்ற மிருதுவான சொல்லை கேட்டுவிட்டு அவன் படிப்பினை பெறலாம், உபதேசம் பெறலாம். அவ் யஹ்ஷா, அது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளலாம். நீங்கள் மிருதுவான முறையில் எடுத்து வைக்கின்ற போது அந்த மிருதுவான போதனை அவனுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை கூட தோற்றுவிக்கலாம். அப்போ இதன் எதிர்மறையான பொருள் என்ன? நீங்கள் மென்மையாக இல்லாமல் கடினமான முறையில் உங்களுடைய விஷயத்தில் எடுத்து வைத்தால் அவன் உபதேசமும் பெறமாட்டான், அவனுக்கு இறை அச்சம் ஏற்பட மாட்டான். ஆக மோசமான கொடுங்கோலனிடத்தில் சொல்கிற போது ஃபிரௌனுக்கு நிகராக இன்று யாரையும் சொல்ல முடியாது. நாம் யாரையெல்லாம் இந்த அழைப்பு கொடுக்க போகிறோமோ அவரிடத்தில் அந்த குறை இருக்குது, இவரிடத்தில் இந்த குறை இருக்கிறது சொல்லி நாம் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க போகின்றோமோ நிச்சயமாக அவர்களில் ஒருவர் கூட ஃபிரௌனுக்கு நிகராக இருக்க மாட்டார்கள். ஆக பெரும் கொடுங்கோலன். அப்படிப்பட்ட கொடுங்கோலனிடத்திலேயே மூசா நபியை அனுப்புகிறார். இன்றைக்கு யார் சீர்திருத்தத்துக்காக போகிறார்களோ அவர்களில் மூசா நபிக்கு நிகராக நம்மில் யாரும் இல்லை. அவர் நபி, பெரிய நபி. நாம் மூசா நபிக்கு நிகராகவும் இல்லை. நாம் யாருக்கு அழைப்பு கொடுக்க போகிறோமோ அவர் ஃபிரௌனுக்கு நிகரான கொடிய கொடுங்கோலனும் இல்லை. ஆனால் அத்தனை பெரிய நபியையே அந்த கொடுங்கோலனிடத்தில் போகிற போது கூலாலகு கௌலல் லையினா, இதமான சொல்லாக மென்மையான சொல்லாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் என்று சொன்னால், மூசா நபியை விட தரத்தில் தாழ்ந்த நாம் ஃபிரௌனை விட அந்த கொடிய அளவில் சாதாரண நிலையில் இருக்கின்ற அவர்களிடத்தில் நாம் எப்படி மென்மை தவறி நடந்து கொள்ள முடியும்? ஆகவே அன்புக்குகளே, நாம் செய்ய வேண்டிய அழைப்பு பணிக்காக நாம் போகிற போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கம், நாம் மென்மையாக மிருதுவாக அவர்களிடத்தில் பேச வேண்டும். இது 3 விஷயங்களோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த நிகழ்வை முடித்துக் கொள்வோம். அடுத்தடுத்த நிபந்தனைகள் எவை என்பதையும், அடுத்து தாவாவுக்கு இன்றைய நம் சமகாலத்தில் இன்று முன்னேறி இருக்கக்கூடிய நம் சமகாலத்தில் எவற்றையெல்லாம் நாம் சாதனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும், அதனைத் தொடர்ந்து நாம் தாவாவை முறையாக செய்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற 5 வகையான பாக்கியங்கள் பலன்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து இருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி இல்லையா? கேள்வி இல்லை. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.